Hi students, welcome to Padai Defense Academy. RRB Group D கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஒரு அவேர்னஸ், பெரிய அவேர்னஸ் வந்து இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு இருந்தது. ஓகேங்களா? நிறைய பேர் இதுக்காக வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஜஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணி மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணி வைக்காம உங்களுக்காக இந்த எக்ஸாமுக்காக நீங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க தான் நிறைய பேர் ஈஸியா கிளியர் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு தேர்வு தான். 10th லெவல் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இந்த தேர்வுல ஜென்ரலா இருக்க போற எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ், ஓகேங்களா, பொது அறிவியல் இருக்க போது, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்க போது, அது 20 கொஸ்டின் இருக்க போகுது. ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரெக்டா பேசும். மேக்ஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், உங்களுக்கு சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின், மொத்தமா 100 கொஸ்டின் இருக்க போகுது. இதுதான் எக்ஸாமோடைய பேட்டர்ன் இருக்க போகுது. இப்போ இந்த எக்ஸாம் வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மாடல்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு குரூப் டி எக்ஸாமுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிற போது படிக்க ஆரம்பிச்சு இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண நம்மளால முடியும். அதுக்கு ஒரு போதுமான நல்ல ஒரு கைடன்ஸும், நல்ல ஒரு கிளாஸஸ், நல்ல ஒரு டெஸ்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊர்லயே நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணி போகலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது அதுக்கான வகுப்புகள் நம்மளுடைய அகாடமியில வேலூர் அண்ட் விருதுநகர் பிரான்ச்ல மொத்தம் இருக்கக்கூடிய 3 பிரான்ச்ல வேலூர் அண்ட் விருதுநகர் பிரான்ச்ல மட்டும் அகாடமியில கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய வகுப்புகள் ஆரம்பமாகக்கூடிய டேட் வந்து பாத்தீங்கன்னா 17/3/2005, அதான் 2025, அதாவது கம்மிங் மண்டே ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? வேலூர்ல கான்டாக்ட் பண்ண நினைக்கிறேன். நாங்க இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து எங்களுடைய கிளாஸஸ் எப்படி போகுங்கிறத சொல்லிடுறேன், என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வேலூரை பொறுத்த வரைக்கும் வேலூர்ல கான்டாக்ட் பண்ணணும், டீடைல்ஸ் ஏதாவது வேணுங்கிறவங்க 7200400395 அதாவது 7200400398 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. விருதுநகர் கேம்பஸ்ல அட்மிஷன் போட நினைக்கிறவங்க டீடைல்ஸ் வேணும்னா 9363020246 அதாவது 9363020247 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அகாடமியில ஏன் சார் நாங்க வந்து உங்க அகாடமியில சேரணுங்கிறதுக்காக என்ன விஷயம் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம், எப்படி நம்மளுடைய பேட்ச் போக போகுது, இதுக்கு முன்னாடியும் நம்ம போன தடவை குரூப் டி நம்ம போன நோட்டிபிகேஷன்லையும் பண்ணோம். என்டிபிசி இந்த தடவை என்டிபிசி பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மந்த் வந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசியூ நோட்டிபிகேஷன் வந்தது, அதையும் நம்ம பேட்ச் ரன் பண்ணி கொண்டு வந்தோம். இது அல்லாம எஸ்எஸ்சி ஜிடி எல்லா பேட்சும் நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்போ எங்களுடைய பேட்ச் இப்படிதான் இருக்கும், இதுதான் எங்களுடைய பேட்சோடைய வேவ் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பேட்ச் குறித்து டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பேட்சா இருக்கட்டும், ஒரு பசங்க படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸாமுக்கா இருக்கட்டும், கிளாஸஸ் இருக்கணும். அந்த கிளாஸஸ் சும்மா வாரத்தை 2 நாளோ அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா போட்டு முடிச்சிடுறதோ அப்படி இருக்க போறது கிடையாது. டெய்லியும் 3 hours செஷன், அதுதான் டெய்லி கிளாஸஸ் சொல்றோம். ஓகேங்களா? டெய்லியும் கண்டினியூஸா என்னைக்குமே உங்களுக்கு கேப் விடாம 3 hours செஷனா டெய்லியும் கிளாஸஸ் போக போகுது. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு சில டைம்ல எக்ஸ்ட்ரா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 டேலே 2 கிளாஸஸ் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப டெய்லி கிளாஸஸ் ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸ் போக போறோம். கிளாஸ்ல நம்ம என்ன நடத்தணுமோ, அதுவும் கிளாஸஸ் எப்படி போகும்னா ஆர்ஆர்பி குரூப் டி உடைய சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸ் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேசியும் கண்டென்ட்டை பேசியும் அந்த கிளாஸ்ல நம்ம அந்த வீக்ல என்ன நடத்தணுமோ, அன்னைக்கு 5 கிளாஸோ 6 கிளாஸ் நடக்க போகுது, அந்த 5 கிளாஸ்ல என்ன டீச் பண்ணாங்களோ அதை தான் அந்த வாரத்தோட எண்டிங்ல டெஸ்டா வைக்க போறோம். அதுதான் வீக்லி டெஸ்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக். ஓகேங்களா? அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கேல ஒரு 4 டாபிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு டாபிக். ரீசனிங்ல ஒரு கிளாக் அண்ட் ஏதாவது ஒரு டாபிக் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 4 கிளாஸ்லையும் 5-6 கிளாஸ்லையும் இவ்வளோ டாபிக் போயிருக்குன்னா அந்த டாபிக் எல்லாம் சேர்த்து அந்த வீக் உங்களுக்கு வந்து டெஸ்ட். ஓகேங்களா? வீக்லி டெஸ்ட். மேபி சாட்டர்டே ஆர் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? ஃபுல்லா வந்து சிலபஸ் ஓரியன்டட் தான். சிலபஸ் இல்லாம ஃபுல்லா சிலபஸ் ஓரியன்டட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்றோம். என்ன சார் மென்டார்ஷிப் அப்படின்னா, ஒரு சில பசங்க தமிழ் மீடியம் பேஸ் பண்ணி வந்திருப்பாங்க,
இங்க சரி ஒரு சில பசங்க தமிழ் மீடியம் இங்க தமிழ் தான் எல்லா எக்ஸாமும் பைலிங்குவல் நடக்க போகுது. ஒரு சில பசங்க வந்து 10th அல்லது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிப்ளமோ 12th வந்து காலேஜ் போகாம டைரக்டா மேபி இங்க வந்திருக்கிறான் படிக்கிறதுக்கு. அவங்க மேபி ஒரு சில பேர் வந்து இந்த மேக்ஸ்ல டிஃபிகல்ட்டை ஃபேஸ் பண்ணலாம். மேக்ஸ் வந்து கிளாஸ் நடத்துற போது புரியாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் கொடுக்கணும். இதுக்கு ரீசனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேணும், ஸ்ட்ராட்டஜிக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும். அது இல்லாம ஒரு சில டைம் அப்பப்போ ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு படிக்க முடியல, இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறேன், ஒரு நாள் வந்து நான் படிக்காம இருந்தேன், இப்போதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு அந்த படிக்கக்கூடிய மைண்டே வர மாட்டேங்குது. இப்போ இந்த இந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் மென்டார்ஷிப், ஸ்பெஷல் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ப்ரொவைட் பண்றோம். கண்டினியூஸா நம்ம கேம்பஸ்குள்ளேயே நீங்க டீச் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப்மே கேம்பஸ்குள்ளேயே இருப்பாங்க. நீங்க என்ன டவுட்னாலும் எப்பனாலும் இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்பெஷல் மென்டார்ஷிப் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்றோம். அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ரொம்ப கஷ்டமான பிசிக்கல் இல்லைனாலும் பிசிக்கல் இருக்குது. யார் பிசிக்கல் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜாப். ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் வந்து ரன்னிங் வாக்கிங் மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ரன் பண்றது. ஓகேங்களா, இதுதான் இருக்கு பிசிக்கல் இருக்க போது. அப்போ அதுக்காக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்ல. ஓகேங்களா, அப்போ அதுக்காக நம்ம கிட்ட வித் கிரவுண்டோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, வித் கோச்சும் இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், பிசிக்கல் ஏதாவது ப்ரொவைட் பண்ணா நீங்க தாராளமா நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸோட சேர்த்து நீங்க ஃப்ரீ பிசிக்கலா அட்டன் பண்ணிக்கலாம். டெய்லியும் 2 வேளை பிசிக்கல் நடக்குது, அதை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து புக்ஸ், நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ்லயே ஒரு புக்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். புக்ஸுமே தனித்தனியா, அதாவது ஒவ்வொரு டாபிக்கும் சயின்ஸ்க்கு தனியா, ஜிகேக்கு தனியா, மேக்ஸ்க்கு ரீசன் தனியா புக்ஸ் இருக்க போகுது. டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார். நிறைய பசங்க வந்து ஆர்பிஎஃப், எஸ்ஐபிசி படிச்சிருப்பாங்க, எஸ்எஸ்ஜிடி படிச்சிருப்பாங்க, நான் குரூப் டி எழுதி பாக்குறேன். அப்போ கிளாஸ் தேவைப்படாது, ஏன்னா அவங்க புதுசா படிக்கிறேன். அப்போ அவங்களுக்காக டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ யாராவது வீடியோ பார்த்துருக்கவங்க கூட யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ன தரத்துல என்ன குவாலிட்டியில கொஸ்டின்ஸ் கொடுக்குறோமோ அதே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு இங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ யாராவது நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடணும், ஆனால் என்னால் வீட்டில இருந்து படிக்க முடியாது, நான் கேம்பஸ்குள்ள நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் நினைக்கிறவங்க கூட நீங்க தாராளமா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அடுத்து மெயின் முக்கியமானது, சார் நான் என்னால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல, நான் ஒரு இடத்துல கண்டினியூஸாக ஒரு குரூப் ஸ்டடி பசங்க கூட படிக்கணும், அது நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னா இந்த கடைசி 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒன்று நீங்க எங்க கேம்பஸ் கூட தங்கியிருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கூட நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறம் 24/7 மீன்ஸ் ஸ்டடி ஹால், நீங்க இருக்கக்கூடிய டைம்ல கேம்பஸ்ல இருக்கக்கூடிய டைம்ல ஸ்டடி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் இருக்கும். நீங்க தாராளமா நீங்க படிக்கிறதுக்காக, ஒர்க் அவுட் பண்றதுக்காக, ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு 3 பேர் 4 பேரா சேர்ந்து தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சேர்ந்து ஸ்டடி ஹாலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்படிதான் நம்மளுடைய பேட்சஸும் போகும்போது நம்ம அகாடமி சார்பில் இதுதான் ப்ரொவைட் பண்றோம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி வச்சுட்டு இன்னமும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதா டைம் இருக்கு அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டேட்டெல்லாம் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா வந்துருங்கிற அசம்ஷன் வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போ டக்குன்னு எக்ஸாம் உடனே வந்துடும் போது நம்மளால எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது. இந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 80-90 நாட்களாவது அட்லீஸ்ட் வேணும். இந்த 3 மாசத்தை படிங்க, தாராளமா எல்லாருமே கிளியர் பண்ணலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.